வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். காத்தால அன்ன நைவேத்தியம் சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் நீ திருப்பி இன்றைக்கி பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இல்லை, ஓல்டு வீடியோவில் நான் அதாவது இப்போது புரட்டாசி சனிக்கிழமைக்கு பெருமாளோட தலிகைக்கு வந்து சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன். அதில் வாய்ஸ் வராது, ஜஸ்ட் மியூசிக் மட்டும் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் அப்படியே சக்கரை பொங்கல் பண்ணிக்கலாம். சக்கரை பொங்கல் அன்றைக்கி காத்தால நைவேத்தியம். அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு மொச்சை அன்றைக்கி சுண்டல் பண்ண வேண்டியது மொச்சை தான். அதுக்கப்புறமா புட்டு, வெள்ளிக்கிழமை அன்னையில் நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு புட்டு பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைக்கான கதை, இன்றைக்கான பாட்டு எல்லாமே வரும். ஸோ நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைப் ஆஃப் புட்டு பண்ணி போட்டிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் எல்லோரும் ஈஸியாக பண்ணக்கூடிய லெவலில் ஒரு புட்டு நம்ம சொல்லலாமேன்றது தான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பச்சரிசி நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், 1 கப்பு. இது நல்ல எப்படி நம்ம களிக்கெல்லாம் வறுத்துப்போம் பார்த்துருக்கேங்களா, அந்த மாதிரி செவக்க வறுத்துருங்கோ. அந்தளவுக்கு வறுத்துட்டு இதை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெந்நீர் வச்சு இதை நல்லா பிசிறிட்டு துணியில் கட்டி வெயிட்டில் வச்சு, கொஞ்சம் புட்டுன்றது கொஞ்சம் வேலை மெனக்கடல் தான். நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மெனக்கட்டு பண்ணுறதுல எதுவும் நீங்கள் சிரமம்னு நினச்சக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். எப்பயுமே ஆற்றுல பொம்மநாட்டி குழந்தை எல்லாமும் இருப்பாள். ஸோ எல்லாருக்குமே இந்த அம்பாளுக்கு புட்டு பண்ணி நைவேத்தியம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஆற்றுல இருக்கிற பொம்மநாட்டி குழந்தைகளுக்கெல்லாம் கூட அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இது நல்லா செவக்கட்டும். எந்த அளவுக்கு செவக்கணுன்றது செவந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பற்றியெல்லாம் உங்களுக்கே தெரியும் எந்த லெவலில் இது பொரிஞ்சிருக்கு பாருங்கள். அரிசி அடுப்பை அணைச்சிடுறேன். இது நல்லா ஆற விட்டு இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா வெந்நீரை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வெயிட்டில் வச்சு எடுத்து ஒரு 10 நிமிஷம் வெயிட்டில் இருந்தால் போதும். வெயிட்டில் வச்சு எடுத்துகிட்டு திருப்பி அதை நல்லா கட்டிலாம் இல்லாமல் உடச்சி விட்டுன்ட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு, டன்னு பாகு வைக்கணும். வச்சு அதில் கலந்து பண்ணினோன்னா ஜோரான புட்டு தயாராகிடும். இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியான இது. அதனால் எனக்கு அதை கட்டி நிறையா வரும். மாவில் பண்ணினேன்னா, இந்த மாதிரி அரிசி வறுத்துட்டு பண்ணினேன்னா அவ்வளோ கட்டி வராத இருக்கும். அதுதான். இது ஆறட்டும், பொடிச்சுன்னு வந்துடலாம். அந்த அரிசி நல்லா செவக்க வறுத்தோம் இல்லையா, அந்த அரிசி எவ்வளோ எடுத்துட்டோமோ அதுலேருந்து 3/4 பாகம் வெல்லம் எடுத்துக்கோங்க. இது தனியாக அப்புறம் நல்லா டன்னு பாகு எடுத்து இது பண்ணணும். இது எதுக்குன்னு சொல்லி கேட்டேன்னா, இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு இது கொஞ்சம் முத்து கொதி வர வரைக்கும் வச்சுட்டு அந்த பொடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி ஸ்பூனாக ஒரு 4-5 ஸ்பூன் தெளித்து அதை ஈரப்படுத்திட்டு வெயிட்டில் வச்சு எடுக்கணும். அதுக்கோசரம் இந்த தண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் உப்பு போடுறேன், ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி.
கொதி வந்துடுத்து அடுப்பை அணைச்சிடுறேன். இது எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு. எல்லாம் நல்லா ஃபைனாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட தான் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா இந்த அரிசி ஃபுல்லாக ஈரமாகணும். டோட்டலாக ஒரு 8 ஸ்பூன் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். இது ஃபுல்லாக ஈரமாகிடுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சேன்னா இப்படி நிற்கும். பார்த்துருக்கேங்களா? இப்படி இருந்தேன்னா உதுத்து விட்டேன்னா உதுந்துடும். இன்னும் 2 ஸ்பூன் கூட விடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஈரமாக எடுத்து அரிசி இது ஃபுல்லாக இது அடுப்பு அடியில் தண்ணி வச்சாச்சு. மீடியம் ஹையில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வெயிட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இது ஆறத்துக்குள்ளே நம்ம வந்து வெள்ளைப்பாகு பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆட்டும் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக நல்லா வெயிட்டில் இருக்குது. அடுப்பை அணைச்சிடுறேன். நல்லா ஜோராக வெந்திருக்குது. ஸோ இப்போது பாகு பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கலாம். 3/4 கப் வெல்லத்தை போடலாம். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாகு பண்ணோம். பாகு வந்து உங்களுக்கு என்ன லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நல்லா உருட்டிட்டு ஃபார்மாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பாகு இருந்தால் தான் புட்டுக்கு நல்லாயிருக்கும். தொலைன்னு இருக்கிற பாகாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. கொஞ்ச நாள் அந்த சூட்லேயே அப்படியே நல்லா வெந்துக்கும்னு சொல்லிட்டு தான் அப்படியே துணி விட்டு எடுக்காமல் வச்சுருக்கேன். இது பாகு ஆறத்துக்குள்ளே இது பண்ணி வெளியில் ஆற விட்டுடலாம். இனிஷியலி வெல்லம் விட்டதும்லாம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து இது அப்படியே மூட்டை கட்டின மாதிரி இருக்கும். ஆனால் நாழியாக கையால் நீங்கள் ஒரு பண்ணினதுலேருந்து ஒரு 1 hour கழித்து பார்த்தேன்னா நல்லா மணலாக உதிர்ந்து போயிடும். நல்லா இருக்கும் அது. ஸோ இன்றைக்கி இந்த பாகு ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம 2வது கதையை பார்த்துடலாம். 2வது க்ஷேத்திரம் எது சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நகரேஷு காஞ்சி தான். வேறு எது சொல்லுவார் அவருக்கு வந்து காமாட்சியை தான் 2வது க்ஷேத்திரமாக அவர் சொல்கிறார். அது காஞ்சிபுரம் காமாட்சியோட இதில் வந்து தொப்புள் விழுந்த இடம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் அது ஒட்டியானம் போடுற இடம் அப்படிங்கிறதுனால தான் ஒட்டியான பீட்ட நிலையம் அப்படின்னே சொல்லுவா அதுக்கு. ஸோ அந்த காஞ்சிபுரம் காமாட்சியோட இதுதான் அது எல்லாருக்கும் அதோட கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது லலிதா பரமேஸ்வரி வந்துட்டு பண்டாசுரனோட யுத்தம் பண்ண போகிறச்சே பண்டாசுரனோட ஒரு வரம் என்னன்னு கேட்டேன்னா, ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் ஒரு பெண்ணாலேயே பிறந்த குழந்தையாக தான் எனக்கு ஒரு பெண்ணே இன்னொரு குழந்தைய பெற்றெடுக்கணும். அந்த குழந்தை தான் வந்து என்னை வதம் பண்ணணும். அதுவும் 8 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ட்ரிக்கியாக வரம் வாங்கியிருப்பான். அந்த யுத்த களத்தில் வந்து லலிதா பரமேஸ்வரியோட ஹிருதயத்துலேருந்து பாலா திரிபுர சுந்தரிங்கிற குழந்தை வெளியில் வரா. அவள் தான் வந்து பண்டாசுரனை வதம் பண்ணுறா. வதம் பண்ணிவிட்டு அவள் வந்து அதாவது நீங்கள் இந்த 10 நாளுமே பார்த்தேன்னா இவாளை வதம் பண்ணுறது அவளை வதம் பண்ணுறது அப்படின்றது தான் கதையாக இருக்கும். ஆனால் அது என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, நான் வந்து கெட்டவா அப்படின்றத விட நமக்குள்ளே இருக்கிற அகங்காரம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆணவம், நமக்குள்ளே இருக்கிற இந்த தீய எண்ணங்கள் இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது தான் அம்பாளுடைய ஒரு கருணை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம அதை அப்படி தான் எடுத்துக்கணுமே ஒழிய வேறு எப்படியும் நம்ம அதை இது பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி வந்தவ தான் பாலா திரிபுர சுந்தரி. ஒரே ஒரு நிமிஷம் இதை வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் பாகு பதம் பார்க்கறதுக்கு சரியாக இருக்கும். பண்டாசுரனை வந்து வதம் பண்ணிவிட்டு இந்த குழந்தை வந்து வரும். அந்த குழந்தை 3 பேரையும் பார்த்து பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் கேட்பா, இவ்வளோ அழகாக
ஒரு சித்திரம் மாதிரி இருக்கிற குழந்தை, நீ யாரும்மா அப்படின்னு சொல்லி கேட்குறச்சே, மயனை விட்டு எனக்கு இங்கே ஒரு மண்டபம் கட்ட சொல்லுங்க, ஒரு கோயில் கட்ட சொல்லுங்க, நாளைக்கு காத்தால கதவை திறந்து பார்த்தேன்னா நான் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லிட்டு போய் உட்காந்துடும். ஸோ மயன் வந்து அந்த குழந்தைய சுற்றி ஒரு கோவில் கட்டுவர். காத்தால தூப தீப ஆராதனைகளோட கதவை திறந்து பார்க்குறதே காமாட்சியாக அங்கே எல்லாருக்கும் காட்சி கொடுக்குவா. காமாட்சிங்கிறவோ கண்களாலேயே ஆட்சி செய்யக்கூடியவள். அவளுடைய கண் கடாட்சத்தினால நம்மளுக்கு எல்லா விதமான நம்மளுடைய சின்ன சின்ன அபிலாஷைகளை கூட அவள் நிறைவேற்றி தரக்கூடியவள். ஸோ என்னை விட்டேன்னா நான் இன்றைக்கி ஃபுல் டே அவளை பற்றி பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு இருக்கிற எல்லா சுவாமியிலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது யார் அப்படின்னு கேட்டேன்னா, கீழே விழுந்து வலிச்சு அடிபட்டுனா கூட உடனே அம்மா அப்படின்னு வரதுக்கு முன்னாடி காமாட்சி இப்படிம்பேன். ஏன்னா ஆனால் அதுதான் நிஜம். அதாவது அன்று செயல் மறந்து அலமரும் பொழுது அவன் பெயர் நாவில் வாராதே, ஆதலினால் மனமே இன்றே சிவநாமம் சொல்லி பழகுன்னு பாபநாசம் சிவன் பாடி வச்சுட்டு போனார். அது மாதிரி எப்பையும் நம்ம வந்து ஏதான ஒரு அம்பாளோட நாமாவோ இல்லை ராமநாமாவோ இல்லை கிருஷ்ணநாமாவோ நமக்கு பிடிச்ச தெய்வத்தோட நாமாவை நம்ம எப்பையும் ஸ்மரிச்சுட்டே இருந்துனோன்னா நமக்கு வந்து எல்லா நேரத்துலையும் அவளோட துணை நமக்கு இருந்துருக்கும். எல்லா நிமிஷத்துலேயும் அவளோட கடாட்சம் நமக்கு இருந்துருக்கும். அந்த மாதிரி இதில் காமாட்சியோட இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா காமாட்சி கோவிலில் உற்சவம்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எத்தனை பேர் போய் பார்த்துருக்கேன்னு தெரியல. சில உற்சவங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரொம்ப அதாவது யானை வாகனம், கிளி வாகனம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள்லாம் போய் பார்க்கணும். அதே மாதிரி ஐப்பசி பூரம் தான் அம்பாளுடைய பிறந்த நாள் சொல்லுவாள். பிளத்வாரம் வழியாக அம்பாள் வந்ததாக சொல்லுவாள். அந்த ஐப்பசி பூரத்தன்னைக்கு ஆயிரக்கணக்கில் லிட்டராக பால் அபிஷேகம் பண்ணுவாள். அது எங்கே போகும்னே தெரியாத போகும். அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு பலவிதமான மகிமைகள் கொண்டது காஞ்சிபுரம் காமாட்சியோட க்ஷேத்திரம். அது தொப்புள் விழுந்த இடம். ரூபலக்ஷ்மிகிட்ட போயிட்டு குங்குமத்தை போட்டுட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கிறதே அந்த தொப்புள் இருக்கிற அந்த தூணும் இருக்கும். அதுக்கு வெள்ளி கவசம் சாத்தி வச்சுருப்பா. அதை ஒரு தடவை பிரதட்சணம் பண்ணிவிட்டு அதுலேருந்தும் குங்குமம் எடுத்து விட்டுட்டு வருது. ரொம்ப 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 விசேஷம். எல்லாரும் காஞ்சிபுரம் போகிறவா எல்லாரும் காமாட்சியை தரிசனம் பண்ணி எனக்கும் சேர்த்து எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கும். இன்றைக்கி அவளுடைய ஒரு பெருமையை பற்றி பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு ஒரு கதை பார்க்கலாம். இது நல்லா பாகு வந்து கொதிக்கணும். கொதித்து உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இது ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுறேன். இது பார்த்தீங்கனாலே தெரியும் இது ரெடி ஆகலைன்னு. ஏன்னா இப்படி ஸ்ப்ரெட் ஆகி விழாது. உங்களுக்கு அப்படியே அழகாக ஒரு நம்ம விடுற இடத்துல இது இதாகும். இது எடுக்கவே வரல பாருங்க. இதுலேருந்தே இது ரெடி ஆகலைன்னு அர்த்தம். இது கட்டி கட்டியாக இருக்கிறதுல அப்படி கையால் உடச்சி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கு பாருங்க. தெரியுறதா? ஒரே இடத்துல விழுறது பாருங்க. இல்லை ஃபர்மாக இருக்குது. இதை வந்து இதில் விடலாம். இது ஆக்சுவலி யாராவது 2 பேராக இருந்தேன்னா ஒருத்தர் விட்டுட்டு இன்னொருத்தர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சௌரியம். பட் இது நான் கொஞ்சம் தான் எடுத்துட்டுருக்கேங்கிறதுனால நம்மளே அப்படியே பண்ணிட முடியும். இனிஷியலி பார்த்தேன்னா எல்லாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நாழியாக இது எப்படி உதிர்ந்துரும்ன்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விடுறேன். முந்திரி பருப்பு, நெய்லேயே 2-3 ஸ்பூன் கிட்ட தேங்காய் போட்டுருணும். எல்லாத்தையும் நல்லா வறுத்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது புட்டு தயார். கொஞ்சம் நாள் உதிரட்டும். அதுக்குள்ளே நம்ம சுண்டல் பண்ணிடலாம். இது நாழியாக தான் நல்லா உதிரும். இது மணலாக ஆகும். ஸோ இது நல்லா ஊறணும் ஃபஸ்ட்டு. அப்பப்போ நீங்கள் இது மாதிரி எவ்வளோ இருந்தாலும் சரி அப்போ கையால் உதுத்துட்டே இருந்தேன்னா அது ஈஸியாக உதிர்ந்துடும். இப்படி கையால் உதுத்துட்டுட்டே இருக்கும் கட்டிலாம் இருந்ததுன்னா. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் உதிரும். நம்ம சுண்டல் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய், ஒரு
2லேருந்து 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன், மிளகா வத்தல் 2, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கருவேப்பிலை. இதில் உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கிறேங்கிறவா தாளிச்சுக்கோங்க. நான் உளுத்தம்பருப்பு தாளிக்கலை, தேவைப்பட்டவா தாளித்து போட்டுக்கோங்க. அடுப்பு சின்னதாக வச்சுட்டு பண்ணுங்க, இல்லைன்னா இது தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். முச்சை இது 8 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு இதுக்கு வந்து 3 விசில் கொடுத்துருந்தேன், அவ்வளோதான். நல்லா மசிஞ்சு வெந்துட்டு. ரொம்பலாம் விசில் கொடுத்தேன்னா இது வந்து அப்படியே டோட்டலாக மசிஞ்சு போய் அப்புறம் கூழ் மாதிரி ஆகிடும். 3 விசில் போகிறோம், வேறு எதுவுமே வேண்டாம். ஒரு சின்ன பீஸ் உப்பு போட்டு 3 விசில் கொடுத்துருங்க. உப்பு, சுண்டலுக்கு தேவையான உப்பு. என்னுடைய ஸ்டைல் ஆஃப் இது மாதிரி தான். நான் காராமணிக்கு அண்ட் அதாவது இந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் இதுக்கெல்லாம் மட்டும் நான் அந்த பவுடர் பண்ணி போட்டு அது போட்டு பண்ணுவேன். மொச்சைக்கு சில சமயம் போடலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ பவுடர் பண்ணி போட்டு தினமும் பவுடர் பண்ணி போட்டு பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை வெறும் பவுடர் வேஸ்ட் ஆகுது, நாங்கள் வெறும் மிளகா அப்படி போட்டுக்கிறோன்னா இந்த மாதிரி பண்ணினாலே நல்லாயிருக்கும். ஆனால் நல்லெண்ணெயில் சுண்டலுக்கெல்லாம் மட்டும் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெயில் தாளிச்சுக்கோங்க. சுண்டலுக்கு எடுத்ததே நல்லெண்ணெய், பெருங்காயம், தேங்காய், இது 3 எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நல்லாயிருக்கும் சுண்டல். ஜோரான மொச்சை சுண்டல் வெள்ளிக்கிழமைக்கான பிரசாதத்துக்கு தயாராகிடுது. இன்றைக்கான இதில் நீங்கள் காத்தால் அன்ன நைவேத்தியமாக சக்கரை பொங்கல் பார்த்துருப்பேன். அந்த வெள்ளிக்கிழமை பிரசாதமாக இன்றைக்கி வந்து மொச்சை சுண்டலும் அரிசி புட்டும் தயார். அரிசி புட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நாழியாக அப்படியே உதிர்ந்துட்டே வரும். அது நல்லா இது ஒரு சாஃப்டாகவும் இருக்கும், மென்ன அடைக்காமல் இருக்கும். ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுடுங்க. 1 ஹவர் கழித்து இது பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக வரும். இப்பயே பார்த்தீங்கன்னா இப்படி போடுறச்சு எப்படி விழுறது வரணும். இன்னும் கொஞ்சம் இருக்குது கட்டி, அது கையால் அப்படி நெசுக்கி விட்டு எல்லாம் இது பண்ணோன்னா அழகாக வரும் அது. ஸோ ஜோரான எல்லா பிரசாதமும் இன்றைக்கி தயார். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்பாளுக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. சாருகேசி ராக பிரியே சரசவாஹினி, சாருகேசி ராக பிரியே சரசவாஹினி, சாமகானநாத பிரியே வேதரூபிணி, சாமகானநாத பிரியே வேதரூபிணி, மேரு மத்யவாசினி மந்திரரூபிணி, சுமேரு மத்யவாசினி மந்திரரூபிணி, மாதா மகாராகி மந்தஹாசினி, மாதா மகாராகி மந்தஹாசினி, ಕಂಚಿನಗರವಾಸಿನಿ ಕಂಚದಳಲೋಚನಿ, ಕಂಚಿನಗರವಾಸಿನಿ ಕಂಚದಳಲೋಚನಿ, ಕಾಮಕೋಟಿವಾಸಿನಿ ಕರುಣಾವಿಲಾಸಿನಿ, ಕಾಮಕೋಟಿವಾಸಿನಿ ಕರುಣಾವಿಲಾಸಿನಿ, ಸಂಚಿತ ಪಾಪ ಶಮನಿ ಮೋಕ್ಷದಾಯಿನಿ, ಸಂಚಿತ ಪಾಪ ಶಮನಿ ಮೋಕ್ಷದಾಯಿನಿ, ಶಾಶ್ವತ ಸ್ವರೂಪಿಣಿ ಮಧುರ ಭಾಷಿಣಿ, ಶಾಶ್ವತ ಸ್ವರೂಪಿಣಿ ಮಧುರ ಭಾಷಿಣಿ, ಪಾಹಿ 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 ಅಂಬ ಪರಮ ಪಾವನಿ, ಪಾಹಿ 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 ಅಂಬ ದೇವಿ ಭವಾನಿ, ಪಾಹಿ 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 ಅಂಬ ಪರಮ ಪಾವನಿ, ಪಾಹಿ 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 ಅಂಬ
கதம்ப கஞ்சி காமாட்சி கஞ்சி காமாட்சி கஞ்சி காமாட்சி. நன்றி.